எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பால் பண்ண பழைய பால் பண்ணை ரவுண்டானம். ஆமா, டிராஃபிக் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த நடவடிக்கை எடுக்குது. அந்த பால் பண்ணை சாலை பொறுத்த வரைக்குமே அதை அகலப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம இந்த நீதிமன்றத்திலேயும் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னன்னா உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புப்படி உங்களுக்கு அந்த 45 மீட்டருக்கு அந்த சாலையை அகலப்படுத்துறோன்னா நில கையப்படுத்தல் உங்களுக்கு அதுக்குண்டான இது கிட்டத்தட்ட 618 கோடி ஆகுது. இந்த 618 கோடி பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நிதிச்சுமை. ஏற்கனவே தமிழக அரசாங்கம் இது கிட்டத்தட்ட 80 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. இருந்தாலுமே ஒன்றிய அரசு கிட்ட அந்த நிதி கேட்கணுங்கிற சொல்லிட்டு என்கிட்ட ஒன்றிய அரசு கிட்ட ஏதாவது ஒத்துழைப்பு கிடைக்குமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த முயற்சியின் அடிப்படையில் நான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்போ நடக்கும் பொழுது அந்த துறை சார்ந்த அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவர் சந்தித்து இது போன்ற இந்த நீங்க சொல்ற அந்த பால் பண்ணை அந்த சாலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அதை அகலப்படுத்துற விரிவுபடுத்துற ஒரு முயற்சி இருக்கு. இப்போ என்னன்னா இதை அந்த கோர்ட்டுடைய நீதிமன்றத்து உத்தரவின்படி கிட்டத்தட்ட 45 மீட்டர் அதை அகலப்படுத்துறோன்னா கிட்டத்தட்ட 618 கோடி ரூபாய் செலவாகுது. இப்போ தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு 80 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. கூடுதல் நிதி நீங்க ஒன்றிய அரசு நீங்க ஒதுக்கினீங்கன்னா அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அதை நிறைவேற்றலாம். இதனால தொடர்ந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷம் நிறைய உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட வாரம் ஒரு 3-4 விபத்து நடக்குது. இது மனிதாபிமான அடிப்படையில் நீங்க ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு உண்டான அந்த கூடுதல் நிதி நீங்க ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா அவங்க பரிசீலனை பண்றதா சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இப்ப என்ன இதுக்குண்டான முயற்சிகள் மாவட்ட ஆட்சியும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா அந்த இது பொறுத்த வரைக்கும் நான் என்ன முயற்சியும் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். எந்த இதுல எந்த பாலம் ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுங்க. நீங்க மொத்தத்துல சொல்லாதீங்க. குறிப்பிட்டு போல ஏதாவது குறிப்பிட்ட கேள்வி கேள்வி நீங்க குறிப்பிட்டு கேள்வி. இப்போ நீங்க தேசிய நெடுஞ்சாலையில பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டேன்னா நான் சொன்னா ஜிகோனர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலத்தை கொடுக்கணும். அவங்க நிலத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாயை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை அவங்க எடுத்து பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதுல என்னன்னா இப்போ ரயில்வே அமைச்சகத்துக்கிட்டயும் போன அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயும் ரயில்வே அமைச்சகத்தை சந்திச்சு அந்த ரயில்வே நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்கிரம் கொடுத்துட்டீங்க வேலையை அவங்க சீக்கிரமா ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். அதே மாதிரி நம்ம திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில உங்களுக்கு அங்க சஞ்சீவி நகர்ல பொறுத்த வரைக்கும் அங்க சர்வீஸ் பாதையை அகலப்படுத்தி அங்க சுரங்கப்பாதை கொண்டதுக்கு அதுக்குண்டான டெண்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை கிட்டத்தட்ட நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அங்க ஒய்கானர் அதே மாதிரி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில ஒய்கானர் பகுதியிலேயே சுரங்கப்பாதைக்குண்டான அதை டெண்டர் கொடுத்து வேலை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. இது போன்ற அதே மாதிரி ரயில்வே பொறுத்தவரைக்கும் மேற்கல் கட்கண்டர் கோட்டையில பொறுத்தவரைக்கும் வேலையை அங்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷமா தேக்க நிலையில் இருந்த ரயில்வே சுரங்கப்பாதை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் கிட்டத்தட்ட அது 10 வேலைகள் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்குண்டான பணிகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால என்ன நீ குறிப்பு ஏதாவது நீங்க கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஒரு வருஷத்துல நான் நிறைய இந்த மாதிரி வேலைகள் தேசிய நெடுஞ்சாலைத்துறையா இருக்கட்டும் இல்ல நம்முடைய ரயில்வே துறையா இருக்கட்டும் தொடர்ந்து இதை நான் ஒவ்வொரு மாதமும் அதை கண்காணிச்சு அது என்ன ஃபைல் எந்த நேரம் ஸ்டேட்டஸ்ல இருக்கு எதனால தேக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நான் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இங்க திருச்சி விமான நிலையத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கூடுதல் விமான சர்வீஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு திருச்சியிலிருந்து சென்னையா இருக்கட்டும் திருச்சி ஹைதராபாத் திருச்சி பெங்களூரு திருச்சி மும்பை 4 புதிய வழித்தடங்கள் இங்க இருந்து நம்ம ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூலியமா இன்னைக்கு துவக்கி இருக்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சி இருக்கு. அதே மாதிரி அடுத்து வர காலகட்டங்கள்லயும் கூடுதல் விமானச்சலை இண்டிகோ மூலியமா கூடுதல் விமானச்சலை கொண்டு வரதுக்கு முயற்சி இருக்கு. ஏர்போர்ட் விரிவாக்க ரன்வே எக்ஸ்பான்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. அது மேற்கொண்டு சில பணிகள் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்க ஏர்போர்ட் டைரக்டர் கிட்டே நான் பேசியிருக்கேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்டயே சமீபத்தில் போன வாரம் பேசிட்டு அதுக்குண்டான சில இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா துரிதப்படுத்தணும்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். நான் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் முதலீடு இருக்க போல முதலீடு செய்யப்படுகிறது. அது நீங்க ஒரு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சியை செயல்பட நினைக்கிறாரு. அவர் அரசியலுக்கு ஏற்கனவே பல இடம் சொல்லியிருக்கிறேன். வரவேற்கத்தக்கது. அவர் படித்தவர், பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனால்
ஒட்டு 19 எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டா சொன்னது அவருடைய நம்பிக்கைத்தன்மை தான் ஒரு கேள்விக்குறியாங்க என்னுடைய கருத்து. சில கருத்துக்கள் மாற்று கருத்து கிடையாது. ஆனா குறிப்பா அவருடைய மாண்பு முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அது போன்ற அவருடைய கருத்து ஏற்புடையது அல்ல. எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போறாங்க, எதுல எங்க அந்த முதலீடு செய்ய போறாங்கிறது அந்த தரவுகளோட தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. பிரஸ் மீட்லயும் பேசியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மேல அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUs சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கு. அதுக்கு ஏற்புடையது இல்ல. அவர் என்னன்னா இன்னைக்கு 2 அரசாங்கம் விமர்சனம் செய்யறாரு. ஒரு எதிர்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா அவர் விமர்சனத்துக்கு உண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு. அதெல்லாம் இது கிடையாது. ஆனால் எது சொல்லணும், குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காமிக்கிற தவறு கிடையாது. 19 எல்லாத்தையுமே சொல்றது உங்களை மாதிரி பத்திரிகைக்கார ஊடகவியாளர்கள் நாளடைவில் பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பகத்தன்மை குறையும். அவர் சகோதரர் விஜயோட நம்பகத்தன்மை தான் குறையும். அப்புறம் எல்லாமே இப்படிதான் சொல்றாங்கிற ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வரங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. வேற நாட்டில் எவ்வளவு முக்கியமான பிரச்சனைகள் விசேஷங்கள் இருக்கு, அதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா அது திடீர்னு கூட்டணி சேர்றாங்க, திடீர்னு அந்த கூட்டணி பல பேர் வெளியே போறாங்க. இதுக்குண்டான இது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதே நேரத்தில் அது முழு மனதோட அதிமுக தோழர்களுடைய ஒப்புதலோட அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. அதனால அந்த கூட்டணி இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கா, நாளானைக்கு இருக்காங்கிறது உங்ககிட்ட இருக்க சந்தேகம் தான். எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. தோழர் நீங்க ஏதாவது கேட்டு வச்சுக்கோங்க, துல்லியமா இந்த பாலமா அதான் கேளுங்க. நீங்க 19 பாலம்னு சொன்ன பாலம் கிட்டத்தட்ட 50-100 இடத்துல நடந்துட்டு இருக்கு வேலை. அதான் சொன்ன அதுக்காக நானே சொல்லிட்டு போறேன். அதனால உங்களுக்கு ஞாபகம் நான் சொன்னேன் உங்ககிட்ட. சஞ்சீவி நகர் டெண்டர் ப்ராசஸ்ல முடிஞ்சிருச்சு, வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. சஞ்சீவி நகர்லயும் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒய்கானர்ல அதே மாதிரி அங்கேயும் சுரங்கப்பாதை. சஞ்சீவி நகர் அவங்க அங்க இருக்கிற சர்வீஸ் ரோடு அகலப்படுத்துறாங்க. குறிப்பிட்ட தூரம் சர்வீஸ் ரோடு அகலப்படுத்தி அங்க சுரங்கப்பாதை, அங்க ஒய்கானர்ல பொறுத்து சுரங்கப்பாதை ரெண்டுமே அவங்க டெண்டர் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.